வணக்கம். iPhone 15 Pro Maxல இருந்து iPhone 16 Proக்கு நான் மூவ் பண்ணலாமா? இது அப்கிரேடா? இல்ல டவுன்கிரேடா? அண்ட் ஒரு சிலருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எனக்கு சேம் பிரைஸ் ரேஞ்சில அவைலபிளா இருக்கு. ஸோ, இப்போ இத நான் 15 Pro Max சூஸ் பண்ணட்டுமா? இல்ல 16 Pro சூஸ் பண்ணட்டுமா? அப்படின்னும் டவுட் இருக்குங்க. இந்த 2 கேள்விக்கு தான் இந்த எபிசோட்ல நம்ம பதில்கள வந்து பார்க்க போறோம். என்னுடைய கருத்துக்களையும் சைட் பை சைடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் இந்த iPhone 15 Pro Max அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுக்கு 6.7 இன்ச் அப்படிங்கிற மாரி டயகனல் மெஷர்மென்ட்ல இந்த டிஸ்ப்ளே வந்து அவைலபிளா இருக்குங்க. 120Hz ப்ரோமோஷன் டிஸ்ப்ளே தான் அவைலபிளா இருக்கு. நல்ல ஒரு பிக் சைஸ் ஃபோன். நீங்க ஆவரேஜ் சைஸ் ஹேண்ட் இருக்கு அப்படின்னா, நீங்க கையில ஹோல்டு பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஃபோனை ஹோல்டு பண்ற அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். 220 கிராம்ஸ் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா இருக்குங்க. லாஸ்ட் இயர் ஆப்பிள் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருந்து நம்மளுக்கு 14 ப்ரோ சீரிஸ்ல இருந்து டைட்டானியம்க்கு 15 ப்ரோ சீரிஸ்ல மூவ் ஆனதுக்கப்புறம் இந்த 20 கிராம்ஸ் ரெடியூஸ்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 240 கிராம்ஸ்னு இருந்த இந்த ஃபோனோட வெயிட்டை வந்து 220 கிராம்ஸ் அரௌண்ட் நம்மளுக்கு கொண்டு வந்துச்சு. ஒரு பெரிய அட்வான்டேஜ். நீங்க ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் கையில் அதிக நேரம் ஹோல்டு பண்ணி ஏதாவது படிக்கிறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்கும் இந்த ரெடியூஸ்ட் 20 கிராம்ஸ் வெயிட் அப்படிங்கிறது. இதுவே நீங்கள் 16 ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா இன்னும் 20 கிராம்ஸ் ரெடியூஸ் ஆகிட்டு அரௌண்ட் 200 கிராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதோட ஃபார்ம் ஃபேக்டரே உங்களுக்கு ஸ்மாலராக தான் இருக்குது. அது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். அண்ட் 15 ப்ரோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் இதோட டிஸ்பிளே வந்து நான் ஏற்கனவே 15 ப்ளஸில் இருந்துட்டு ப்ரோ மேக்ஸ்க்கு வந்தேங்க. நல்ல ஒரு டீல் வந்தது அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்பிளே. எந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து OLED டிஸ்பிளே இருக்கிறதுனால சூப்பர் ரெட்டினா XDRனு ஆப்பிள் அதுக்கு நேம் கொடுத்துருக்கிறது. நல்ல ஒரு டீப்பர் பிளாக்ஸ் அண்ட் மற்ற கலர்ஸுமே உங்களுக்கு வந்து நல்ல விவிடாக பாப்பப்பாக இருக்கும் ஸ்க்ரீனில். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க, கண்டென்ட் அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பிகர் ஃபார்ம் ஃபேக்டரோட சேர்ந்தது உள்ள இருக்கக்கூடிய பிகர் பேட்டரி MAH தாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் அதிகமாக வீடியோ கன்சியூம் பண்ணுவீங்க. உங்களுக்கு பேட்டரியை பற்றி கவலை இருக்கக்கூடாது. என்னோட யூசேஜ் வந்து சில நாள் அதிகமாக இருக்கும், சில நாள் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும்போது நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ்லேயே ஸ்டே பண்ணுறது ரெக்கமெண்டடான விஷயம். சப்போஸ் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் பேட்டரி முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு அதிக நேரம் வேணுங்கும் போது நீங்கள் தாராளமாக 15 ப்ரோ மேக்ஸ்க்கு போகலாம். நார்மல் யூசேஜில் பார்த்தீங்கன்னா 1.5 days அப்படிங்கிற மாதிரியும், கொஞ்சம் ஹெவி யூசேஜ் இருக்குது, அதிகமாக ஸ்க்ரீன் ஆன் டைம் இருக்குது, நீங்கள் வீடியோ நிறையா வாட்ச் பண்ணியிருக்கீங்க, வீடியோ கால்ஸ், மீட்டிங்ஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 day அப்படிங்கிற மாதிரி பேட்டரி பேக்கப் வந்து வருங்க. ஸோ பிகர் டிஸ்பிளேயோட சேர்த்து அந்த பிகர் பேட்டரி நம்மளுக்கு இதில் ஒரு போனஸாக இருக்கும் 15 ப்ரோ மேக்ஸ் மாதிரி மாடலுக்கு நீங்கள் போகும்போது. ஈவன் நீங்கள் கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா கூட நிறைய AAA கேம் டைட்டில்ஸ் எல்லாம் கூட இதில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் உள்ள A17 ப்ரோ சிப் செட் அவைலபிளாக இருக்கிறதுனால கேமிங்க்குமே வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா ஃபிங்கர் வந்து நீங்கள் 2 ஃபிங்கர் ஆர் 4 ஃபிங்கர்னு உள்ள பிளேஸ் பண்ணி விளையாடும் போது உங்களுக்கு அந்த பிகர் ஸ்க்ரீன் ரியல் எஸ்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவும் கேம்ஸ் அப்பப்போ நீங்கள் விளையாடுவீங்க அப்படிங்கும் போதும் தாராளமாக நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸை வந்து சூஸ் பண்ணலாம். எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ் தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் 16 ப்ரோக்கு மூவ் ஆகிறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு எனக்கு 16 ப்ரோ பெட்டராக இருந்துச்சு, நான் ஆப்பிள் ஷோரூமில் ட்ரை பண்ணினேன், எனக்கு அதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, அந்த ஹேண்ட்லிங் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 16 ப்ரோ வந்து கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், எனக்கு பேட்டரி அண்ட் டிஸ்பிளே சைஸ் வந்து இம்பார்ட்டண்ட், ஓவரால் இந்த வெயிட் அண்ட் ஹேண்ட்லிங்கை தவிர என்னால் அடுத்த ஒரு 1 yearக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 17 ப்ரோ மாதிரி மாடல் சூஸ் பண்ணுறதும் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்குங்க. ஏன்னா இப்போது நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸோட ரீசேல் வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி வரல, நல்ல ஒரு டீல் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அப்போ கூட அப்கிரேட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ்லேருந்து 16 ப்ரோக்கு போகிறது வந்து ஒரு டவுன்கிரேடாக வந்துடும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் 60,000-70,000 ரூபாய் நீங்கள் வாங்கி 1 year ஆன ஃபோனில் ஒரு 60,000-70,000க்கு மேலே டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஃபோனை செல் பண்ண போகிற ப்ரைஸும் நீங்கள் புதுசாக வாங்க போகிற ப்ரைஸும் கம்பேர் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் இந்த 15 ப்ரோ மேக்ஸில் நம்மளுக்கு கேமரா சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 48 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 16 ப்ரோவில் அல்ட்ரா வைட் ஆங்கிள்லையும் 48 மெகா பிக்சல் சென்சார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு அப்கிரேடை தவிர ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் நீங்கள் மேக்ரோ வீடியோ ஃபோட்டோ ஆகட்டும், நார்மலாக வீடியோ நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20% டிஃபரன்ஸ் தான் மேக்ஸிமம் நீங்கள் 16 ப்ரோவில் வந்து பார்க்க முடியும். அதனால் உங்களோட 15 ப்ரோ மேக்ஸை அப்கிரேட் பண்ணுறது கேமரா அப்படிங்கிற ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ்க்காக பண்ணுறது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நம்ம 16 ப்ரோவை கொஞ்சம் க்ளோசர் லுக்காக பார்த்துருவோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க அல்லது iPhone 15 ப்ரோ மேக்ஸை இந்த ஹேண்ட்லிங் கம்ஃபர்ட்டாக யூஸ் பண்ண முடியல, எனக்கு பேட்டரி யூசேஜ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், எனக்கு 1.5 days பேட்டரி நார்மலாகவே வந்துடுது 15 ப்ரோ மேக்ஸில், ஆனால் எனக்கு ஹேண்ட்லிங் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னீங்கன்னா
நீங்கள் அப்போது 16 ப்ரோ வந்து கன்சிடர் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல டீலில் சேல் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸில் 16 ப்ரோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதில் கேமரா கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த பட்டன் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆடியோ மிக்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் டிஃப்ரென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் இருக்குது. நீங்கள் 15 ப்ரோ சீரியஸ்லேருந்து வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ரொம்ப பெரிய லெவலில் ஒரு கம்பெல்லிங் ரீசனாக இல்லை அப்படின்னா நீங்கள் 15 ப்ரோ மேக்ஸ்லேருந்து வரும்போது இந்த ஒரு மைனர் சேஞ்சஸை வந்து ஃபீச்சர் அடிஷன்ஸை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் 16 ப்ரோ வரும்போது இது ஒரு ஆடட் போனஸாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் 15 ப்ரோவில் மிஸ்ஸிங் ஆகக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து இந்த கேமரா கண்ட்ரோல், ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் அண்ட் ஆடியோ மிக்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக கண்டென்ட் கிரியேட் பண்ணுவீங்க, நிறையா வீடியோ ஷூட் பண்ணுவீங்க, ஆன் தி டிவைஸில் எடிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 ப்ரோ வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ எல்லாத்த விட முக்கியமானது ஒன்று பேட்டரி பேக்கப். ஸோ iPhone 15 ப்ரோ மேக்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஆப்பிள் ப்ராமிஸ் பண்ணுறது நம்மளுக்கு வீடியோ வைஃபை ஸ்ட்ரீமிங்கில் பார்க்கும்போது 29 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் டெஸ்ட் வந்து த்ரூ ஆயிருக்கு. 16 ப்ரோ எடுத்துட்டிங்கன்னா ஆப்பிள் இந்த 6.3 இன்ச் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு 0.2 இன்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணதோட ஒரு ஸ்மாலர் டிஃபரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் இருக்குது. அதனால உள்ள இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ 27 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 23 to 24 ஹவர்ஸ் தான் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ அது 27 ஹவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கண்டிஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ஸ், வீடியோ ஸ்ட்ரீமிங், ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 15 ப்ரோ மேக்ஸ்க்கு க்ளோஸராக உங்களுக்கு வந்து வராதுங்க. இதில் ஸ்பெக் ஷீட்டில் 2 மணி நேரம் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்திருந்தாலும் ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸில் இந்த பேசிக்கான 16 ப்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா 1 டே யூசேஜுக்கு தான் வந்து கரெக்டான ஃபோன். நீங்கள் ப்ரோ மேக்ஸ் அல்லது ப்ளஸ் மாடல்ஸ் மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு 1.5 days அப்படிங்கிற அந்த பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசன் நீங்கள் மறந்துடக்கூடாது. நார்மல் ஆவரேஜ் யூசேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 16 ப்ரோ வந்து கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் சேமாக தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கம்பேரிசனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ iPhone 15 ப்ரோ மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 6.7 இன்ச் டிஸ்பிளே அண்ட் 16 ப்ரோவில் நம்மளுக்கு 6.3 இன்ச் டிஸ்பிளே. ப்ராசஸர் 1 ஜெனரேஷன் அஹெட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. கேமராவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் இதில் இருக்குது. உங்களுக்கு 16 ப்ரோவில் போத் அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் வைட் ஆங்கிள் வந்து 48 மெகா பிக்சல் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே அப்கிரேட்னு பார்க்கும்போது 1Hz மினிமம் பிரைட்னஸ்க்கு வந்து உங்களுக்கு 16 ப்ரோ போகுங்க. அண்ட் Wi-Fi 7 டெக்னாலஜி வந்து உள்ள அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு இதில் Wi-Fi 6E தான் இருக்குது. பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் டியூரேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 27 வாட் வயர்ட்லேயும் 15 வாட் மேக்ஸ் சேஃப் சார்ஜிங்கும் இருக்குது. 16 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 45 வாட்ஸ் வயர்ட்லேயும் உங்களுக்கு 25 வாட்ஸ் மேக்ஸ் சேஃப்லேயும் சார்ஜிங் ஸ்பீடு வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த கம்பேரிசன் தான் நீங்கள் பார்க்கணும். அண்ட் இதோட சேர்த்து பர்சனலாக ஒரே ஒரு தடவை ஆப்பிள் ஷோரூமில் 2 டிவைஸையும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பாக்கெட்டில் வச்சுட்டு ஈஸியாக கேரி பண்ணுறது, எடுக்கிறது இதில் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஐஃபோன் மாடலை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த ஃபோன் 15 ப்ரோ மேக்ஸா அல்லது 16 ப்ரோ சூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ask.iravin.pro.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.